இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 14 21 முடிய. இந்த நற்செய்தியினுடைய அடிப்படை சிந்தனை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வன்முறையா பொறுமையா, எதை கையாள வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே முதலில் அந்த இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். அதன் பின்பு இறைவார்த்தைக்குரிய சிந்தனை, அடுத்ததாக ஒரு ஜெபம் சொல்லி இன்றைய நற்செய்தியை நாம் நிறைவு செய்யலாம். அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார். புகையும் திரியை அணையா. எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம். வன்முறை அல்லது பொறுமை, வன்முறை அல்லது நன்மை செய்தல் என்று சிந்திக்கும் பொழுது நாம் முதலில் பார்க்க வேண்டியது நம்முடைய குடும்பங்கள். ஏனென்றால் வன்முறைகள் எங்கே ஆரம்பமாகிறது என்றால் நம்முடைய குடும்பங்களிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அதுவும் குறிப்பாக தனி மனிதனிலிருந்து ஆரம்பமாகிறது. இன்றைக்கு குடும்பங்கள் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது கணவன் மனைவியிடையே நான் பெரியவனா, நான் பெரியவளா, நான் சொல்லுவதை நீ கேட்பாயா அல்லது நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா என்பது போன்ற ஒரு நான் என்ற அகந்தை அவர்களுக்குள் குடிகொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது கணவன் மனைவியிடையே மட்டுமா என்றால் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளிடையும் இன்று இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளோ தியாகம் செய்கின்றார்கள். ஆனால் இறுதியில் அந்த தியாகங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, ஏன் என்னை எதுக்கு பெத்த, நான் கேட்டனா என்ற கேள்விகள் எல்லாம் கேட்கும் அளவிற்கு இன்றைக்கு காலம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே எங்கு பார்த்தாலும் வன்முறைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. இந்த வன்முறைகள் வார்த்தைகள் வாயிலாக செயல்படுகிறது. வன்முறை என்று சொல்லுகின்ற பொழுது கத்தி எடுத்து கொலை செய்வதோ அல்லது பாம் போட்டு கொலை செய்வதோ மட்டுமல்ல, சொல்லாலும் ஒருவரை நாம் காயப்படுத்துகின்ற பொழுது அதுவும் வன்முறை தான். அதுபோன்று பொருட்களை எடுத்து தாக்குவது, வீடுகளிலே கோபம் வந்தால் என்ன நடக்கிறது, பொருட்களை எடுத்து மற்றவர்கள் மீது வீசுவது அல்லது கை நீட்டுவது போன்ற செயல்களும் வன்முறை செயல்களை ஒழிய வேறு ஒன்றுமில்லை. அதுபோன்று ஒருவருடைய தனித்துவத்தை அளிப்பது, ஒருவருடைய தனித்துவத்தை என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவருடைய பலத்தை பார்த்து அவர்களை பாராட்டுவது என்பது அவர்களை வளர்ச்சி பாதையை நோக்கி போக செய்யும். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், ஒருவரிடம் இருக்கின்ற பலவீனத்தை பார்த்து அதிலே தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கின்றோம். ஒருவருடைய பலவீனத்தை நாம் அடிக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுகிறார். தனித்துவத்தை இழந்து போகின்றவர்கள் வாழ்வதற்கு நான் வாழ வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அவர்கள் நான் இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று இந்த வன்முறையினால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இது மட்டுமா என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்னும் பல வரிசையாக வருகின்றன. சிசு கொலைகள், சிசு கொலை என்று சொல்கின்ற பொழுது அபார்ஷன் என்று சொல்லுவோம். இவைகளும் வன்முறைதான். ஏனென்றால் ஒரு அபார்ஷன் நிகழ்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு மட்டும் அது வன்முறை அல்ல, அந்த பெண்ணிற்கும் அது ஒரு வன்முறை தான். காரணம், உடலளவிலும் மனதளவிலும் அந்த பெண் பாதிக்கப்படுகின்றாள் என்பதையும் நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுபோன்று இன்னும் சொல்ல வேண்டால் மாமியார் மருமகள் கொடுமை என்று பார்க்கின்றோம். பல குடும்பங்கள் இதனால் சிதைவதை பார்க்கின்றோம். ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலையில் ஏற்படுகின்ற வன்முறைகள், இன்னும் தீண்டாமை என்றால் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இப்படி
வன்முறை என்பது நம்முடைய குடும்பத்தில் தனி மனிதனிலிருந்து குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து அது சமூகத்தை தொட்டு இன்று உலகளாவில் இது பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. யார் பெரியவர்? இந்த கேள்விக்கு இன்று பல போர்கள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். இஸ்ராயல் இந்த உலகத்தின் பெரிய ஆளா? அமெரிக்கா இந்த நாட்டின் பெரிய ஆளா? ரஷ்யா இந்த நாட்டின் பெரிய ஆளா? சீனா இந்த நாட்டின் பெரிய ஆளா? என்பது போன்ற பல கேள்விகளை அவர்கள் வன்முறையின் மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு வன்முறை தான் இந்த பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிராக எடுக்கின்றார்கள். இயேசுவை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அவருக்கு எதிரான வன்முறையில் இறங்குகின்றார்கள். ஏன் கொலை செய்யும் அளவிற்கு அவர்கள் திட்டங்களை தீட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இந்த வன்முறையை சிந்தித்து பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசுடைய வாழ்வு சற்று வித்தியாசமாக தென்படுகிறது. காரணம், இயேசு எங்கேயுமே வன்முறை கையில் எடுக்கவில்லை. அவர் சொன்னது என்ன? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டு என்று சொல்லுகின்றார். நிதானத்தை வெளிப்படுத்துகின்றார், பொறுமையை வெளிப்படுத்துகின்றார். காரணம், நீ எதையோ ஒன்றை சாதிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறாய். நீ அதை சாதிக்க வேண்டும் என்றால் உன்னில் பொறுமை இருக்க வேண்டும், நிதானம் இருக்க வேண்டும் என்பதுதான். அதுபோன்று நாம் மற்றவர்களை எவ்வாறு பார்க்க வேண்டும், அவர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் அல்லது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கும் இது ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்லி நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு மாணவன் படிக்க வருகின்றான். அந்த மாணவனுக்கு பெற்றோர்கள் இல்லை. ஆகவே பாட்டி தாத்தா அவனை வளர்க்கிறார்கள். அவர்களிடமிருந்து அவனுக்கு போதிய அன்பு கிடைப்பதில்லை. அவன் எப்படி பார்த்தாலும் ஒரு பெற்றோரிடம் விளையாடுவது போன்று ஒரு பிள்ளையால் பாட்டி தாத்தாவிடம் விளையாட முடியாது. பாட்டி தாத்தாவுடைய உறவு வேறு, பெற்றோருடைய உறவு என்பது வேறு. ஆக இந்த நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறுவன், போதிய அன்பு இல்லை, போதிய உடனிருப்பு இல்லை, போதிய தட்டி கொடுத்தல் இல்லை, போதிய பாராட்டுதல் இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு சிறுவன் வருத்தத்தோடு பள்ளிக்கு வருகின்றான். அவனால் மற்ற சிறுவர்களோடு முகம் கொடுத்து பேசுவதோ அல்லது சிரித்து விளையாடுவதோ இல்லை. அவன் ஒதுங்கி இருக்கின்றான். ஆகவே மற்றவர்கள் அவனை இம்சை செய்கின்றார்கள், அவனை கொடுமைப்படுத்துகின்றார்கள், அவனை தள்ளி வைக்கின்றார்கள், கிண்டல் செய்கின்றார்கள். ஆக இது மாணவர்கள் மட்டும்தான் செய்தார்கள் என்றால் ஆசிரியர்களும் சேர்ந்து செய்கிறார்கள். அவன் படிக்கவில்லை, சொல்வதை கேட்பதில்லை, அவன் நாங்கள் ஒன்று சொன்னால் இன்னொன்று செய்கின்றான் என்பது போன்ற பல்வேறுபட்ட குறைகளை அவன் மீது அடுக்குகின்றார்கள். இப்படி அந்த சிறுவன் ஒதுக்கப்படுகின்ற ஒரு சூழலிலே புதிதாக ஒரு ஆசிரியர், ரோட்ரிக்ஸ் என்ற ஒரு ஆசிரியை வருகின்றார். அந்த மாணவனை பார்க்கின்றார். பார்த்துவிட்டு அவனிடம் சிரித்து பேச முற்படுகின்றான். அவன் முகம் கொடுக்கவில்லை. அவனுடைய இருக்கையிலே தின்பண்டங்களை வைக்கின்றார். அதன் பிறகு அவன் செய்கின்ற சின்ன சின்ன செயல்களை பாராட்ட ஆரம்பிக்கின்றார். அவனிடத்திலே சொல்லுகின்றார், நீ நல்லவன், நல்ல பையன் என்று வார்த்தைகளை சொல்லுகின்றார். அவன் முதலில் பிடிவெடுக்காவிட்டாலும் மெல்ல மெல்ல அந்த ஆசிரியைக்கு மட்டும் அவர் சொல்லுவதை கேட்பதும் இறங்கி வருவதுமாக இருக்கின்றான். ஒரு கட்டத்திலே அவனுடைய மனதிற்குள் ஒரே ஒரு வார்த்தை தைக்கின்றது. என்னவென்றால், இந்த ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, இந்த சமுதாயத்திலும் சரி, நான் நல்லவன், நல்லது செய்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னை பாராட்டிய ஆசிரியை ரோட்ரிக்ஸ் மட்டும்தான். இவன் இதை இப்பொழுது மட்டும் சொல்லவில்லை, வளர்ந்து பெரிய ஆன பிறகும் ஒரு பேட்டியிலே அவன் சொல்லுகின்றான், நான் முதலில் நல்லவன் அல்லது நான் முதலில் நல்லது செய்து கொண்டிருக்கின்றேன், என் நல்ல பையன் என்ற வார்த்தை எனக்கு சொன்னதுதான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்தை உருவாக்கியது, மாற்றத்தை கொண்டு வந்தது என்று அந்த ஆசிரியருக்கு புகழாரம் சூட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, முதல் பகுதியிலே அந்த சிறுவன் மீது வன்முறை திணிக்கப்பட்டது. இரண்டாவது பகுதியிலே அந்த மாணவன் நல்லவன், நீ நல்லவன், உனக்கு பொறுமை என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அங்கே மாற்றங்கள் பிறக்கிறது. இதைத்தான் இயேசுவும் நமக்கு சொல்லுகின்றார். தன்னுடைய வாழ்வின் வாயிலாக பொறுமையும் நிதானமும் நாம் எங்கும் கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்திலும் சரி அல்லது நம்முடைய வாழ்விலும் நாம் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதி அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். ஆக சண்டையிடுவதற்காக இறைவன் இயேசு கிறிஸ்து வரவில்லை, மாறாக தனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். அதை நேர்மையுடன் செய்ய வேண்டும், பொறுமையுடன் செய்ய வேண்டும், நிதானத்துடன் செய்ய வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் இந்த உலகில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை நான் பிறரை காயப்படுத்தி அல்லது பிறரை துன்புறுத்தி நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நிதானத்தோடு பொறுமையோடு செய்கின்ற பொழுது இறைவன் உடனிருந்து நமக்கு வழிகாட்டுவார். ஏனென்றால்
இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற பணி என்பது பிறருடைய நல்வாழ்வுக்காக தான் இருக்குமே ஒழிய நிச்சயமாக பிறருடைய கெடுதலுக்கோ பிறருடைய வழிகளுக்கோ இருக்காது. ஆகவே அதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த நாளிலே ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு பொறுமையும் நிதானத்தையும் நாங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.